வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சீன வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆகியோருடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனித்தனியான சந்திப்பு. புதிய பயங்கரவாத தடை சட்டம் அடக்குமுறைகளுக்கு பயன்படுத்தப்படாது என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதி. 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தயாசிரி ஜெயசேகர மற்றும் உதய கமன்பிலவிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை. கஜேந்திரகுமார் பொல்லம்பரத்துடன் இன்று நடைபெறும் சந்திப்பில் உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக குறித்தே பிரதானமாக உரையாடப்படும் என்று சுமந்திரன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சீனாவின் வர்த்தக அலுவல்கள் அமைச்சர் வாங் வென்டோவோ வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து முக்கிய கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் வெளிப்படையான செயல்பாட்டு திட்டங்கள் காரணமாக சீன முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீட்டில் ஆர்வம் காட்டுவதாக அமைச்சர் வாங் வென்டோவோ தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கொண்ட இந்த சீன பிரதிநிதிகள் குழுவின் விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நிலைமைகள் தளர்ந்துள்ள சூழலில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தக மற்றும் பொருளாதார இலக்குகளை எட்டு ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து உரையாடலுக்கு இடையில் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது சீனா இலங்கைக்கு தேவையான ஆதரவை வழங்க அர்ப்பணிப்புடன் செயல்பட தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த சீன விஜயத்தின் போது அடைந்த உடன்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதே இந்த சீன வர்த்தக அமைச்சரின் முக்கிய விஜயத்தின் நோக்கமாகும். இதற்கு முன் சீன அரசாங்கத்தின் ஆதரவோடு இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைந்து நிறைவு செய்யும் நடவடிக்கைகளும் மேலும் திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் மற்றும் போலந்து குடியரசின் வெளிவிவகார அமைச்சர் ராசோஸ்லாவ் சிகோர்ஸ்கி வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதோடு எதிர்காலத்தில் இலங்கையை சந்திக்க உள்ள உலகளாவிய சவால்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முழுமையான ஆதரவு மிகவும் தேவைப்படுவதாகவும் இந்த காலகட்டத்தில் கூட்டு முயற்சி அவசியம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். அமெரிக்காவின் வரி விதிக்கும் முறையிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளிலும் செயலாற்றும் வேளையில் இலங்கையின் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை சமாளிக்க ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பரந்த ஒத்துழைப்பை விரும்புவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள GSP+ வரிவிலக்கு வசதியை தொடர்வதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் நேர்மறையான நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றியுடன் வரவேற்றுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த போலந்து வெளிவிவகார அமைச்சர் ராசோஸ்லாவ் சிகோர்ஸ்கி தனது இந்த விஜயம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்ப போலந்து இலங்கைக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை காட்டுவதாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று பின்னணியை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போலந்து இடையிலான 50 வருட ராஜதந்திர உறவுகள் மற்றும் 30 வருட அபிவிருத்தி ஒத்துழைப்பு வேலை திட்டங்களை நினைவு கூர்ந்த அவர் புதிய இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமான ஒத்துழைப்பை உருவாக்கும் நோக்குடன் போலந்து செயல்பட விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை தூதுவர் கார்மென் மொரேனோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த இனத்தையும் மதத்தையும் அல்லது பிற காரணங்களையும் அடக்குமுறைக்கு பயன்படுத்தும் நோக்கத்துடன் தயாரிக்கப்படவில்லை என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டம் உருவாக்கப்படுவதற்கு பொதுமக்களின் பார்வைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு அமைப்புகளோடு 240 பேர் இணைந்து முன்வைத்த பரிந்துரைகள் அடங்கிய பிரேரணை நேற்று நீதித்துறை அமைச்சர் ஹர்சன நாணயக்காரரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், இந்த புதிய சட்டம் இனவாதம், மதவாதம் அல்லது வேறு யாதொரு அடிப்படையிலும் வன்முறை அல்லது அடக்குமுறைகளை சட்டப்பூர்வமாக்கும் வகையில் அமையப் போவதில்லை. மாறாக உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் நோக்கத்திலேயே இதன் உருவாக்கம் முன்னெடுக்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார். இலங்கை சுங்க திணைக்களத்தால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் 323 கொள்கலன்கள் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையினை சட்டத்திரணி நளின் சம்பத் குமார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடாக பதிவு செய்துள்ளார். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாக நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருட்கள் இருந்ததாகவும் தயாசிரி ஜெயசேகர மற்றும் உதய கமன்பில ஆகியோர் பொதுமொழியில் தெரிவித்திருந்ததாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். அதனால் அவர்களிடம் உள்ள நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய வழக்கமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் காணி நிர்ணய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் வடக்கு மாகாணத்தில் காணிகளை மட்டும் தவிர்க்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் எதிர்ப்புக்கேற்ப அரசாங்கம் தனது நடவடிக்கையை நிறுத்தினால் அது கூட்டாட்சிக்கான ஒப்புதலாகவே கருதப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி நிர்ணயத்தை நிறைவேற்றும் வர்த்தமானி அறிவித்தலை செயல்படுத்தும் போது இடையூறுகள் ஏற்படும் என்று சில தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் சரத் வீரசேகர இதை எதிர்த்து 1980களில் வடக்கிலிருந்து 25,000 சிங்களவர்கள் மற்றும் 15,000 முஸ்லிம் மக்கள் தங்களது நிலங்களை விட்டு 24 மணி நேரத்திற்குள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை நினைவு கூர்ந்தார். இவர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகள் மீண்டும் அந்த பகுதியில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் 1931ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் காணி விவரிக்கப்பட்டுள்ளது. போர் மற்றும் பிற காரணங்களினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காணி நிர்ணயத்திற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. காணிகள் தனிநபர்களுக்கு சொந்தம் என கூறுபவர்கள் உரிமை ஆவணங்கள் 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் அவை அரசுடைமையாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியினை இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்க்கும் விதம் நாடு முழுக்க ஒரே சட்டம் மற்றும் செயல்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சிக்கு எதிரானதாகவும் பிரிவினை நோக்கங்களை ஊக்குவிப்பதாகவும் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருந்தார். அதனால் தான் காணி நிர்ணயம் என்பது சாதாரண நிர்வாக நடவடிக்கையாக பார்த்து அதனை இனவாத அரசியலோடு கலப்பது தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் சந்திப்பில் உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து பிரதானமாக உரையாடப்படும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஒற்றுமையுடன் ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பங்கேற்க உள்ளார்கள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தரப்பில் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் M.A. சுமந்திரன் பங்கேற்கின்றனர். சந்திப்புக்கான அழைப்பை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் விடுத்துள்ளதனால் பேசப்பட உள்ள அம்சங்கள் குறித்து முழுமையான விளக்கம் தெரியவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் உள்ளூராட்சி நிர்வாகத்தில் இணைந்து செயல்பட விரும்பினால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு முன்பாக வலியுறுத்தியது போல கொள்கை ரீதியான புரிந்துணர்வு அடிப்படையில் ஒப்பந்தம் காணப்பட வேண்டும் என்பதையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை உறுதி செய்யும் வகையில் இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி ஆட்சி அமைப்பது மட்டுமே கலந்துரையாடப்படும் எனவும் 13வது திருத்தம் மாகாண சபைகள் அல்லது அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி உரையாட வேண்டிய தேவை இல்லை என்றும் சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். இலங்கை தமிழரசுக் கட்சி சமஷ்டி கொள்கையினை தொடரும் நிலையில் கட்டாய அமைப்பினை வரப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஹரக்கட்டாவின் சட்டவிரோத வியாபாரத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் தென் மாகாணத்தில் பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் அவரிடமிருந்து நிதி பெற்றுள்ளதாக முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்திருந்தார். மே 28ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அவரது பதவி நீக்கம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் விசேட விசாரணை குழுவிற்கு அவர் முன்னிலையாகிய போது இந்த அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார். நான் சுமார் 3 ஆண்டுகள் தென் மாகாணத்தில் போலீஸ் அத்தியட்சகராக பணியாற்றிய அனுபவம் உடையவன். மாத்தறை மாவட்டத்தை நன்கு அறிந்தவன். ஹரக்கட்டாவின் சட்டவிரோத வியாபாரத்தின் தலைமையகமாக மாத்தறை விளங்குகின்றது. அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான போலீஸ் அதிகாரிகள் ஹரக்கட்டாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்கினார்கள். அவருக்கு எதிராக செயல்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சம் நிலவியது. சிலர் அவரிடமிருந்து நேரடியாக பணம் பெற்றனர். இது சட்டவிரோத வியாபாரங்களின் வழியாக வந்தது என்றும் தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2023 டிசம்பர் 29ஆம் தேதி மேல் மாகாண சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் ஹரக்கட்டா குறித்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் கூறியுள்ளார். அந்த சந்திப்பில் ஹரக்கட்டா தடுப்பு காவலில் இருக்கும் போதும் அவருடன் தொலைபேசி வழியாக தொடர்பில் இருந்த 149 பேரின் விவரங்கள் எனக்கு வழங்கப்பட்டது. உடனடியாக அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் தேசபந்து தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார்.